பிக் பேங் பெருவெடிப்பில் பிறந்த இந்த உலகம் எப்பொழுதும் ஒரு பக்கம் வெளிச்சமாகவும் இன்னொரு பக்கம் இருட்டாகவும் இருக்கும். அது உயிர்ப்பிப்பின் கோட்பாடு. ஹாஃப் லைட் ஸ்டோரீஸ். நான் மயில்வேல் ராஜா. ஏறத்தாழ 12,500 வருடங்களுக்கு முன்னால் அழிந்து போன டயர் உல்ஃப் என்ற வெள்ளை ஓநாய் இனத்தை இன்று அமெரிக்காவின் டெல்லாஸ் மாகாணத்தில் உள்ள கலோசல் பயோசைன்சஸ் நிறுவனம் உயிர்த்தெழ வைத்திருக்கிறது. இது ஒரு விஞ்ஞான அதிசயம். அந்த நிறுவனம் அழிந்து போன டயர் உல்ஃப் ஃபாசில் படிமங்களில் உள்ள அதன் டிஎன்ஏக்களை எக்ஸ்ட்ராக்ட் செய்து கட்டிங் எட்ஜ் டிஎன்ஏ டெக்னிக் மற்றும் ஜீன் எடிட்டிங் டெக்னிக் மூலமாக தற்கால சாம்பல் நிற ஓநாய்கள் செல்களை எடுத்து அதில் சில மாறுதல் செய்து அதனுள் டயர் உல்ஃப் அணுக்களை செலுத்தி அதை ஒரு வளர்ப்பு நாயின் கருவில் வைத்து இன்று 3 டயர் உல்ஃப் குட்டிகளை ஈன்றெடுத்திருக்கிறார்கள். அதற்கு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சீரியஸில் வரும் கதாபாத்திரங்களின் பெயர்களை சூட்டியிருக்கிறார்கள். ரோமுலஸ் என்று ஆண் குட்டிக்கும் ரோமஸ் அண்ட் கலிசி என்று 2 பெண் குட்டிகளுக்கும் பெயர் சூட்டியிருக்கிறார்கள். அழிந்தவைதான். அவைகள் திரும்ப உயிர்த்தெழ வைக்கப்பட்டாலும் அது டூப்ளிகேட்டாக தான் இருக்கும் என்ற விமர்சனமும் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்கிறது. விண்ணில் தொலைதூரம் பாயும் விஞ்ஞானம் பூமியின் கற்காலத்தை தோண்டி அழிந்தவற்றை உயிர்ப்பித்து கொண்டேதான் இருக்கும். அடுத்ததாக உயிர்த்தெழப் போகும் உயிரினங்கள் டாஸ்மானியன் டைகர் மற்றும் மேமோத். விரைவில் ஜுராசிக் பார்க் உலகின் ஒதுக்கப்பட்ட ஒரு தீவில் தொடங்கப்படும். அங்கு டைனோசர்கள் மீண்டும் நடமாடும்.